சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை தாங்கிடுவார், அவர் உன்னை உயர்த்திடுவார். அவர் உன்னை தாங்கிடுவார், அவர் உன்னை உயர்த்திடுவார். இன்றே நீ வா, இன்றே நீ வா, என்றும் நல்வாழ்வினை பெற்றிடுவார். இன்றே நீ வா, இன்றே நீ வா, என்றும் நல்வாழ்வினை பெற்றிடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை மீட்டிடுவார். அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை மீட்டிடுவார். கண்ணின் மணி போல என்றென்றுமே கல்வாரி கிருபையால் காத்திடுவார். கண்ணின் மணி போல என்றென்றுமே கல்வாரி கிருபையால் காத்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை தேற்றிடுவார், அவர் உன்னை மாற்றிடுவார். அவர் உன்னை தேற்றிடுவார், அவர் உன்னை மாற்றிடுவார். துயரத்தை சந்தோஷமாய் என்றென்றுமே நல்நாதர் உன்னில் நிறைத்திடுவார். துயரத்தை சந்தோஷமாய் என்றென்றுமே நல்நாதர் உன்னில் நிறைத்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை அலங்கரிப்பார். அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை அலங்கரிப்பார். வற்றாத நீரூற்றை போலென்றுமே நல்வாழ்வு நீயும் வாழ்ந்திடுவார். வற்றாத நீரூற்றை போலென்றுமே நல்வாழ்வு நீயும் வாழ்ந்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி
சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பேர நல்நாதரே சுவை நாடினிவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவன் கிருபைகள் என்ற நிகழ்ச்சியானது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே கண்ட அனுபவ சாட்சியாக இருக்கிறது. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இதை வெளியிட்டு வருகிறோம். ஒருமுறை ஒரு நாட்டிலே ஊழியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது சகோதரி ஒருவர் ஜெபிக்க வந்தார்கள். அவர்கள் ஜெபிக்க வந்த பொழுது அவருடைய உள்ளத்திலே பலவிதமான எண்ணங்களும் தவறான தீர்மானங்களும் இருப்பதை உணர்ந்து, சகோதரியே, ஏன் தற்கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? இது தவறான காரியம். தேவன் நம்மை படைத்திருக்கிறார், நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். நமக்கென்று சொல்லி தற்கொலை செய்து கொள்வதற்குரிய அதிகாரம் கிடையாது. பிசாசானவன் நம்மை கொல்ல வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறான். அவனுக்கு உதவியாய் ஆதரவாய் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னேன். நெடுங்காலமாய் இருக்க வேண்டும், நானும் அவைகளுக்கு ஜீவனை தருவேன், அது பரிபூர்ண ஜீவன் அடைய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை யோவான் 10:10 சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தோடு நீ ஏன் வாழ வேண்டும்? தெரியவில்லை, எனக்கு கசப்பாக இருக்கிறது, வீட்டுக்கு சென்றாலே எனக்குள் வேதனை என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் அந்த சௌரிக்காய் ஜெபித்து விட்டு, சிஸ்டர், நான் இப்படியாக ஒரு படத்துடன் கூடிய சாண்டல்வுட் பவுடர் டின்னை பார்க்கிறேன், இதை உடைய நிலையிலே அழகாக அடுக்கி வைத்திருக்கிறீர்கள். முதலாவது இதை போய் தூக்கி எறிங்க குப்பை தொட்டில். இந்த காலியான எம்டி இந்த பவுடர் டின்னை எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒன்று, அது அழகாக இருக்குன்னு நினச்சி வச்சேன் அப்படின்றார்கள். இது உங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது, இது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இதில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு படம் இருக்கிறது, அது நிமித்தமாய் வருகிற வேதனைகள் என்று சொல்லி கூறினேன். சகோதரி உடனடியாக நான் அதை செய்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த மகளுக்குள்ளாய் ஒரு பெரிய சமாதானம், அந்த மகளுக்குள்ளாய் பெரிய சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியங்களை எழில் வைத்து வேதனை அடைகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் சஞ்சலங்களை பெருகச் செய்து போராட்டங்களை குவித்து வாழ்க்கை கசப்பாக்குகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமான காரியங்களுக்கு இடம் கூடாதபடி இவ்விதமான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை இன்றே நீக்கி விடுவோம். வேதத்தில் உள்ளவைகளை மாத்திரம், வேதத்தில் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் வைத்து வாழ்வதற்கு இடம் கொடுப்போம். சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த மேன்மை உண்டாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நன்றி கூறுகிறேன். அறியாமையினால் வீட்டிற்குள்ளாக நீர் விரும்பாத படத்தை உடைய காரியங்களை வைத்துக்கொண்டு வாடுகிறபடினால் வருகிற வேதனைகள், சோர்வுகள், எல்லா சோதனைகளும் மாறட்டும் கர்த்தாவே. நீர் ஒருவரே அதை மாற்றி தோடு காரியங்களை செய்ய, சந்தோஷத்தோடு காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறவர். உன்னத தேவ வல்லமை இறங்கட்டும்.
உன்னத தெய்வ பிரசன்னம் பெருகட்டும் கர்த்தாவே. நாங்கள் இன்று உமக்குள்ளாய் பலனடைந்து சாட்சியை நிற்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.